இன்னும் 2 வாரத்துல உன் கான்ட்ராக்டே முடிஞ்சிடும். 40 வயசுல விளையாண்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நினைச்ச எல்லாரும் நேற்று ஸ்பெயினுக்கு எதிராக விளையாண்டதை பார்த்து வாய் அடைச்சு போறாங்க. யார் அந்த பையன்? வாங்க பார்க்கலாம். 1986 FIFA வேர்ல்ட் கப் கோலாகலமா மெக்சிகோ நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அர்ஜென்டினா குரூப் ஏல அன்டிஃபீட்டடா இருக்காங்க. அதே டைம்ல எரிமலை நிறைஞ்ச கோஸ்ட் ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரு பையன் பிறக்கிறான். சின்ன வயசு வாழ்க்கையெல்லாம் தன்னோட பாட்டியோட கழிக்கிறான். அந்த பாட்டி அன்பு கலந்த கண்டிப்போட அவனை வளர்க்குறாங்க. அதனாலே என்னமோ இவனுக்கு ஃபுட்பால்ல கோல் கீப்பர் ஆகணும்னு ஆசை வருது. தான் கூட விளையாடுற 12 வயசு பசங்களாம் $multi-million கொடுக்குறாங்கன்னு யூரோப்பியன் அகாடமியில போய் சேர்றாங்க. ஆனா இவன் மட்டும் அதே மண்ணுக்காக தான் விளையாடுவேன்னு லோக்கல் கேப் வெர்டியன் லீக்லயே விளையாடுறான். அவனோட 26 வயசு வரை அங்க விளையாடுறதுனால இவனுக்கு வருமானமும் இல்ல, இவனும் ஷைன் ஆகல. அதனால தன்னோட 14 வருஷத்தை ஆப்பிரிக்கன் நேஷனல் டீமுக்காகவே அர்ப்பணிக்கிறான். இவனுக்கு 40 வயசு ஆகுது. அந்த டைம்ல ரிட்டையர் ஆகலான்னு முடிவெடுக்கிறான். அவ்வளவுதான், இந்த சின்ன நாடெல்லாம் வேர்ல்ட் கப்புக்குள்ள என்ட்ரா முடியாது. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. ஆனா அவங்க கணக்கெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி அதே சின்ன நாடு 2026 FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள என்ட்ரு ஆகுது. அதே 40 வயசு பையனோட. ஜூன் 15, 2026 ஸ்டார் பிளேயர் நிறைஞ்ச இந்த ஸ்பெயின் நாடு அட்லீஸ்ட் 10 கோல் வித்தியாசத்துல இந்த சின்ன ஒரு ஜெயிச்சிரும்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த 40 வயசு கோல் கீப்பரை மறந்துட்டாங்க போல. 23 அட்டம் பண்றாங்க ஸ்பெயின். அதுல 8 சேவ் பண்ணி நாங்க ஏன் இந்த FIFA வேர்ல்ட் கப்புக்குள்ள வந்தோம்னு நிரூபிச்ச அந்த 40 வயசு பையன் தான்